ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கன்னிகா ஆர்ட் சேனல். இந்த வீடியோவில் ப்ளவுஸில் ஷோல்டர் பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளவுஸோட பின் பார்ட்டும் முன் பார்ட்டும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது லைனிங் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்துடுற மாதிரி, ப்ளவுஸோட ஒரிஜினல் பீஸ் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்துடுற மாதிரி வச்சுருங்க. ப்ளவுஸில் எந்த இடத்துல லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பீஸ் வந்து முன் பார்ட்டும் பின் பார்ட்டும் கரெக்டாக நகராத மாதிரி அந்த இடத்துல கையை வச்சு புஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிசுறு தெரியாமல் நீட்டான லுக் நமக்கு கிடைச்சிடும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை இந்த பக்கம் மேல் பக்கமாக திருப்பி வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த தையல் பார்த்திங்கன்னா உள்ளேயே போயிருக்கும். இப்போது நமக்கு நீட்டாக கிடச்சிருக்கும். இப்போது லைனிங் வந்து உள்ளே அழகாக மடித்து விட்டு மேல் பக்கம் தெரியாத மாதிரி கிளாத்தை இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ திருப்பி பார்த்திங்க அப்படின்னா லைனிங் அந்த பிசுறு வந்து உள்ளேயே போயிருக்கும். நமக்கு வெளியே வந்து தெரியாது. சில பேருக்கு வந்து ஜாயிண்ட் அந்த இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பிசுறு நிறையா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் ஷோல்டர்கிட்ட வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தோடு நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி மேலே படிமான தையல் அடிச்சிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவும் பிரிஞ்சிட்டு வெளியே வராது. ஸோ இனிமேல் நம்ம கிளாத்தை வந்து ஃபுல்லும் திருப்பி எப்பயும் போல் மேலே வந்து நெக் சுற்றியும் படிமான தையல் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எப்பயும் போல் நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.